ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி பூரிக்கு ஒரு அருமையான தொட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேபிகார்னும் செரி தக்காளியும் தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வந்து செரி தக்காளி, பேபிகார்ன், புதினா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அவ்வளோதாங்க. இதை நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பேபிகார்னை மெலிசாக இது மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி தான் வெட்டி எடுத்துட்டு, இது வந்து பெரிய கார்ன் கூட வெந்துடும். இந்த கார்ன் வேகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. நம்ம 2 விசில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குது. சில பேருக்கு அது பிடிக்காது. நல்லா சாஃப்டாக வேணும்னா ஒரு 4-5 விசிலாவது விடுங்க. அப்போ தான் சாஃப்டாகுது. இல்லைன்னா நறுக்குன்னு இருக்குங்க டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த செரி தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அதை அரிஞ்செல்லாம் போட வேண்டாம். அப்படியே முழுசாகவே போட்டுட்டோம்னா அந்த தக்காளியும் இந்த பேபிகார்னும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், இது ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துருவோம். இது வேகும்போது நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம பூரிக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம வித்தியாசமாக இருக்கும். இந்த தக்காளிக்கும் பேபிகார்னுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதை விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதில் தேவையான நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதை போட்டு நம்ம தாளிச்சிட்டு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாருங்கள், செரி தக்காளி போட்டு நம்ம வதக்கிடலாம். இது ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம லைட்டாக கரண்டி வச்சு பாருங்கள், இப்படி தான் லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். இல்லைன்னா நம்ம தக்காளியெல்லாம் உடஞ்சிரும். இது அப்படியே மூசாக தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேபிகார்னுக்கும் தக்காளிக்கும். அதனால் இது மாதிரி நம்ம லைட்டாக வதக்கினா போதும். நம்ம பாருங்கள், நமக்கு தேவையான புதினா போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நம்ம கிளறலாம். இப்போது பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி. இந்த மாதிரி நம்ம தக்காளி உடையாமல் கிளறணும். அப்போ தான் இதில் உடையாமல் இருந்தால் தான் அந்த பேபிகார்னுக்கு எதுக்கும் பார்க்க கூட நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், உடஞ்சிட்டா தக்காளி வந்து டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் இதை உடையாமல் நம்ம செரி தக்காளியை நம்ம போட்டு இதில் செய்கிறோம். பாருங்கள், செரி தக்காளி போடுறது எதுக்குன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது உடையாமல் அப்படியே மூசாக வரோன்றதுனால தான் நம்ம செரி தக்காளி இதில் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், செரின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்குங்க அந்த தக்காளி குட்டி குட்டியாக. பாருங்கள், இப்போது இந்த வெங்காய பேஸ்ட்டும் ஊற்றியாச்சு. நம்ம அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் உப்பு, இது நம்ம கொஞ்சம் உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் பாருங்கள், தனியாத்தூள் கொஞ்சம் சேர்க்கும் போது அது இன்னும் அந்த காரமும் தனியாத்தூளும் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதுவும் தனியாத்தூள் வந்து ஒரு வாசனை வேறு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது வதக்கியாச்சு. கொஞ்சம் வதங்கின பிறகு தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். முக்கியமாக இந்த தக்காளி உடையாத அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அந்த பபுள் மாதிரி வந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த மிக்சிலேயே தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கார்னும் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பொறுமையாக தான் நம்ம கிளறணும். இல்லைன்னா எல்லாமே உடஞ்சிரும். அப்புறம் நம்ம செய்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா கொதி வந்துடும். ஏன்னா ஏற்கனவே வந்து கார்ன்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால இது நல்லாவே கொதிச்சிடும் சீக்கிரமாக. வாங்க, இப்போ வந்து நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன்.
அது 1/4 கப்பு வந்து மைதா மாவு, 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக உப்பு. பாருங்கள், இது மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம பூரி போட்டு எடுத்து நம்ம செரியும் பேபிகார்ன் செஞ்சு வச்சுருக்க இதை தொட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செய்யும் போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், குண்டு குண்டு பூரி வந்துருச்சு. பாருங்கள், இது மாதிரி நம்ம கரெக்டாக திரட்டி போட்டோம்னா நம்ம பூரி வந்து குண்டு குண்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. நம்ம எடுத்து இப்போது சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நம்ம அந்த உடையாமல் தக்காளியும் பேபிகார்னையும் எடுத்து வச்சு அந்த பூரியில் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். அந்த பூரிக்கும் இந்த செரி தக்காளிக்கும் பேபிகார்னுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை விடவே மாட்டீங்க. இதையே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ